வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் ஐஎம் பாசிபிள் வாயிலாக தொடர்ச்சியா குரூப் 4க்கு எல்லாரும் படிச்சுட்டே இருப்பீங்க. குரூப் 4க்கு இப்போ நம்ம அடுத்தடுத்து பிசிக்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கோம். ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி நம்ம பிசிக்ஸ்ல ஒரு 6 டாபிக் பார்த்தாச்சு. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்டத்தின் இயல்புகள், மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இயற்பியல் அளவுகளின் அளவுகள், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் சொல்லக்கூடிய விசை மற்றும் இயக்கம், எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அதாவது ஆற்றல் மற்றும் மின்னியல், மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய காந்தவியலும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த வகுப்புல லைட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். லைட்டை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 காணொலிகளா நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லைட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒளின்னு அர்த்தம். ஓகேங்களா? லைட்டுனா இந்த பெரிய லீ, சவுண்டுனாலும் ஒளி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது லைட்டை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ லைட்டுனா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கணும். லைட்டுன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வகையான எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லைட்டுனா எனர்ஜி. அந்த லைட் என்ன கொடுக்குது? எது வேணாலும் கொடுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளா இப்ப சூரிய வெளிச்சம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா அது ஒரு வகையான ஆற்றல். அந்த ஆற்றல் நமக்கு என்ன கொடுக்குது? அந்த எனர்ஜி என்ன கொடுக்குது அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்குது, வெப்பத்தையும் கொடுக்குது. அப்ப லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு எனர்ஜியுடைய ஒரு வடிவம் தான் என்ன? ஒளி. அந்த ஒளி நமக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கலாம், வெப்பத்தையும் கொடுக்கலாம். அப்படின்றதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சூரியன். இப்ப இந்த ஒளி, இந்த லைட் எப்பவுமே நீங்க சயின்டிபிக் ரேஞ்சில் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி யோசிச்சு இருக்காங்கன்னா ஒளின்றது எப்படி இருக்கு, இந்த லைட்ன்றது எப்படி இருக்கு, எப்படி நம்மள ரீச் ஆகுது, லைட்ன்றது ஓகே எனர்ஜின்னு நம்ம சொல்லிட்டோம்ல, அது எப்படிங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு சிந்தனைகள் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு தண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணின்றது திரவமா இருக்கும், அதுல கலர் இருக்காது, அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த தண்ணிக்கான இயல்புகள் என்ன? தாகத்தை நமக்கு தணிக்குது. தண்ணிக்குள்ள H2O இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கு. அந்த தண்ணியில ஆக்சிஜன் இருக்கு. தண்ணி இல்லாம எதுவுமே இல்லை. இதை மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா? ஆமா, நீரோடைய பயன்கள் தெரியுது, நீர் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதே போல இங்க லைட்டோடைய பயன்கள் தெரியுது, ஆனா லைட்னா என்னன்னு தெரியவே இல்லை. இப்ப சயின்டிஸ்ட் தொடர்ச்சியா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆமா, லைட்னா எனர்ஜின்னு சொல்றோம், ஆனா அந்த லைட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 2 தன்மைகளை சொல்றாங்க. அதுதான் லைட்டுடைய டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரியல்பு தன்மை. ஈரியல்பு தன்மை அது என்ன சார்? தன்மைகள்னு சொன்னீங்க, அதோடைய நேச்சர்ன்னு சொல்றீங்க. அதுக்கு 2 நேச்சர் இருக்கான். எதுக்கு? லைட்டுக்கு. இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்துக்கு 2 இயல்புகள் இருக்கான். இந்த வெளிச்சம், இந்த ஒளின்னு சொல்லக்கூடிய இந்த லைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துகள் போலவும் ஆக்ட் ஆகும், ஒரு அலை போலவும் இருக்கும். ஓகேங்களா? அலைனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஒளியினுடைய மூலம் இப்ப எக்ஸாம்பிள் சூரியன் இருக்கு அப்படின்னா இந்த சூரியன் கிட்ட இருந்து நமக்கான ஒளி எப்படி வரும் அப்படின்னா ஒரு அலை வடிவத்துல வரும். ஓகேங்களா? அலை வடிவத்துல வரும். இதுதான் அலை அப்படின்றத சொல்றாங்க. அலை வடிவம் இதுதான் லைட் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். இந்த லைட்டு அலை வடிவத்துல வருது இல்லையா, அப்ப இதுக்குன்னு சில தன்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த தன்மைகளை தான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறது, ரிஃப்ராக்ட் ஆகிறது, அதாவது ஒளி விலகல், ஒளி எதிரொலித்தல், ஒளி சிதறல், ஸ்கேட்டரிங் ஆகிறது, இதெல்லாம் இதோடைய கேரக்டரா சொல்றாங்க. அப்ப இல்லைங்க, லைட் அலை போல வரல, அது ஒரு சின்ன சின்ன பார்ட்டிக்கல், சின்ன சின்ன துகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்னொரு கொள்கை இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா நுண்துகள் கொள்கை. லைட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன காம்போனன்ட், சின்ன துகள் அப்படின்றத சொல்றாங்க. இது அலை கிடையாது. வெளிச்சம்ன்றது அலை கிடையாது, அலை இல்ல, துகள், சின்ன துகள். அந்த துகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா எனர்ஜி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அந்த துகளுக்கான நேம் என்ன? அந்த பார்ட்டிக்கலுக்கான நேம் என்ன அப்படின்னா போட்டான். போட்டான் போட்டான் போட்டான்றது ஒரு நுண்துகள். அந்த நுண்துகளுக்குள்ள எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தான் ஆற்றல். அந்த ஆற்றல் தான் ஒளி ஆற்றல், லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லைட் தான் என்னன்னு தெரியுது. ஆமா, வெளிச்சத்தையும் கொடுக்கும், வெப்பத்தையும் கொடுக்கும். ரைட்டு. அந்த லைட் எப்படி இருக்கும்? அலை வடிவத்திலும் இருக்கலாம் அல்லது துகள் வடிவத்திலும் இருக்கலாம். இது அந்த ஒளியினுடைய ஈரியல்பு தன்மை அப்படின்னு சொல்லுவோம். லைட்டுடைய டியூவல் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டுமே ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா, ரெண்டுமே ஏத்துக்கிட்டாங்க. விவாதம் இந்தளவு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சில நேரங்கள்ல அந்த ஒளியானது போட்டான் வடிவத்துல ஒரு நுண்துகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல அது அலைகளாக மாறும். அதுக்கு 2 நேச்சரும் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, ரைட்டு. இப்ப அதோடைய நேச்சரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா சில டெக்னிக்கல் டெர்மினாலஜி நமக்கு தெரியணும். அந்த டெக்னிக்கல் டெர்மினாலஜி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒளி வந்து பரவும், ஊடகத்தின் வழியாக தான் வந்து பரவும். அதற்குடைய அலை கொள்கையை வந்து முன்வைக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது வேவ் தியரியை முன்வைக்கணுன்றதுக்காக நிறைய அசம்சன்ஸ், நிறைய முயற்சிகள்லாம் வந்து எடுத்தவர் யார் அப்படின்னா கிறிஸ்டியன் ஹைகன்ஸ். ஓகேங்களா? ஆமா, லைட்ன்றது ஒரு அலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுத்து வச்ச சயின்டிஸ்ட் வந்து இவர் தான். இதே போலவே இங்க பாத்தீங்கன்னா வந்து ஐசக் நியூட்டன் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒளின்றது அலை கிடையாது, அது வந்து ஒரு துகளாவும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கொள்கையை வந்து எடுத்து வைக்கிறாரு. காலகட்டங்கள் பார்க்கும்போது மோரார்லெஸ் சேம் தான். ஓகேங்களா? இவர் கொள்கையை எடுத்து வைக்கும் பொழுது 1672. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இவர் தன்னுடைய கொள்கையை எடுத்து வைக்கும் போது 1678. ஓகேங்களா? அதுதான் ஒளியின் ஈரியல்பு தன்மை, லைட்டுடைய டியூயல் நேச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரைட்டு, அந்த நேச்சர்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னா டெக்னிக்கல் டெர்மினாலஜி வேணும் இல்லையா? அந்த அந்த டெக்னிக்கல் டெர்மினாலஜி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி, லைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி. ஆமா, ஒளியானது ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொன்னீங்க சார். அதுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது E which is equal to h mu அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த எனர்ஜிக்கான அளவுன்றது E which is equal to h mu அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த மியூன்றது எது அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண் அர்த்தம். ஃப்ரீக்வன்சினா என்னன்னு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எனர்ஜி, ஆற்றலானது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நேர் தகவல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. எனர்ஜி அப்படின்றது எதுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தது அப்படின்னா எனர்ஜி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரடி விகிதம் இருக்கு இல்லையா, இதை நம்ம மாத்தணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம வந்து சேர்ப்போம். அப்ப E which is equal to ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை ஹ்ன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் ஒரு மியூவை வந்து நான் சேர்க்கிறேன். இதுல மியூன்றது ஃப்ரீக்வன்சி, ஈன்றது எனர்ஜி, ஹ்ன்றது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் பிளாங்க் கான்ஸ்டன்ட். அந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 6.625 into 10⁻³ ஜூல் செகண்ட். இதாவது என்ன, பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூவா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ப அது அலை வடிவத்துல அல்லது துகள் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளா நம்ம வந்து லைட்டை பார்க்கிறோம். இதுக்குள்ள எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிக்கான வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா E which is equal to h mu சொல்றோம். அந்த h வந்து ஒரு வேல்யூ சொல்றாங்க, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்ப எனர்ஜின்றது ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப இங்க நீங்க முதல்ல வந்து பாக்குறது, அப்ப ஃப்ரீக்வன்சின்ற ஒரு டெர்மினாலஜி இதுக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சினா என்ன சார் பார்க்கலாமா? ஃப்ரீக்வன்சினா என்ன, அலை நீளம் வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்னா என்ன, தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண், அதிர்வெண். இந்த வேவ் லென்த் அப்படின்னா, வேவ் லென்த்னா அலை நீளம், அலை நீளம். ஓகேவா? அலை நீளம். இப்ப இதை பத்தி பார்க்கலாம். ஆமா, ஒளியானது ஒரு வேவ் ஃபார்ம்ல வருது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? வேவ் ஃபார்ம்ல வருது, அலை அலையா வந்து வருது. அப்ப அலை அலையா வரும் பொழுது அந்த அலையை வந்து நம்ம வந்து வரைகிறோம். எக்ஸாம்பிள், இதுதான் வந்து அந்த அலை. ஒரு சைன் வேவ் போல வந்து நமக்கு வந்து எது வருது அப்படின்னா லைட் வந்து வருது. போட்டான் துகள்கள், சின்ன சின்ன துகள்கள். அப்படி இல்லைன்னா வந்து என்ன, அது அலை வடிவத்துல வந்து என்ன இந்த ஃபார்மட்ல வருது அப்படின்றத நீங்க வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இல்ல முகடு அகடு நம்ம வந்து பிரிப்போம். ஓகேங்களா? பாசிட்டிவ் பீக், நெகட்டிவ் பீக். இந்த பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இத மாதிரி வந்து இருக்கும். இதுல அலை நீளம் வேவ் லென்த்னா எதை ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, ரெண்டு முகடு அல்லது ரெண்டு பாசிட்டிவ் பீக் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பீக்குக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லென்த்தை நம்ம அலை நீளம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு நெகட்டிவ் பீக் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நெகட்டிவ் பீக்குக்கு இடையில இருக்கக்கூடிய லென்த்தை அலை நீளம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இத கம்ப்ளீட் சைக்கிள் சொல்லுவோம். சைக்கிள்னா என்னன்னு சொல்றேன், கம்ப்ளீட் சுற்று, ஒரு முழு சுற்றுன்னு சொல்லுவோம். இந்த 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 இடத்துல ஆரம்பிச்சு, இந்த ஜீரோல ஆரம்பிச்சு இந்த ஜீரோ வரையும் ஒரு பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ், இது ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ண இந்த லென்த்தை வந்து நான் என்னன்னு சொல்லலாம், லாம்டா அப்படின்னு சொல்லலாம். எதை, இந்த லென்த்தை நான் வந்து என்னன்னு சொல்லலாம், லாம்டான்னு சொல்லலாம். அப்ப லாம்டானா வந்து என்னன்னா அலை நீளம். அந்த அலை எவ்வளவு லென்த்துக்கு வந்து போயிருக்கோ அந்த லென்த் சொல்றது தான் வந்து அலை நீளம். பாசிட்டிவ்க்கும் அடுத்த பாசிட்டிவ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், நெகட்டிவ்க்கும் அடுத்த நெகட்டிவ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த ஜீரோல ஆரம்பிச்சு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை லாம்டா அலை நீளம் அப்படின்னு சொல்லலாம், வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஓகே.
இப்போ ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃப்ரீக்வன்சினா என்னன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இப்ப ஒரு லைட் வேவ் வந்து பாஸ் ஆகுது, ஓகேங்களா, ஒரு வெளிச்சம் வந்து போகுது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இல்ல ஏதோ ஒரு வேவ் வந்து போகுது, அலைகள் வந்து போகுது. அந்த அலைகள் வந்து போகும்பொழுது ஒரு செகண்ட் நான் வந்து ஃப்ரீஸ் பண்றேன். ஒரு செகண்ட்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அதை வந்து கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரே ஒரு வினாடியில அது ஒரு குறிப்பிட்ட தொலைவை வந்து கடந்து போயிருக்கோம் இல்லையா. அப்ப நான் அப்படியே நிப்பாட்டுறேன் ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கடந்து போச்சு, இவ்வளவு தூரம் கடந்து போச்சு. இப்ப இதுல வந்து நான் வந்து என்ன குறிக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். சி இங்க பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதை நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த நெகட்டிவ் ஜோனை அப்படியே திருப்பி போடுங்க சார். அப்படியே திருப்பி போடுறதுன்னா எப்படி? இப்படி போடுங்க. இந்த நெகட்டிவ் ஜோனை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பினா என்ன சார் கிடைக்கும்? ஒரு சுற்று கிடைக்கும். மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ்னு ஒரு சுற்று, சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், அடுத்தது இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், இது கம்ப்ளீட் ரவுண்ட் வந்து கிடைக்கும் இல்லையா. அப்ப ஒரு செகண்டுக்குள்ள ஒரு வினாடிக்குள்ள ஒரு அலையானது அல்லது ஒரு வேவ் ஆனது எவ்வளோ சைக்கிள்ஸை உருவாக்குது, எவ்வளோ சுற்றுகளை உருவாக்குது, அந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம், அதிர்வு எண்ணுன்னு சொல்றோம். அதிர்வு எண் ஒரு நம்பர், எத்தனை சுற்றுகள் ஒரு வினாடியில அந்த அலை உருவாக்குதோ அந்த எண்ணை தான் அதிர்வெண் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா, இப்ப நீங்க வந்து பார்க்கலாம். அப்ப அதிர்வெண்னா என்ன, அலை நீளம்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, வேவ் லென்த்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒரு அலையா வந்து நீங்க வந்து இதை பார்க்கலாம். ஹை ஃப்ரீக்வன்சினா என்ன சார்? ஹை ஃப்ரீக்வன்சினா ஒரு செகண்ட்ல இவ்வளவு தூரம் வந்து நடந்து போயாச்சு, இல்ல ஒரு செகண்ட்ல இவ்வளவு தூரம் வந்து என்ன அந்த லைட் வேவ் வந்து டிராவல் பண்ணியாச்சு. அப்ப எத்தனை கம்ப்ளீட் சைக்கிள் வந்து உருவாகி இருக்கு, எத்தனை கம்ப்ளீட் சுற்றுகள் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப பாருங்களேன், இந்த இடத்துல இது வரையும் 1 சார், ரைட்டு, அப்புறம் 2 3 4, அது போல சுற்றுகள் வந்து என்ன அதிகமா உருவாகிருக்கு. அப்ப சுற்றுகள் அதிகமா உருவாகிருக்கு. ஸோ இதை வந்து ஹை ஃப்ரீக்வன்சி நான் சொல்றேன், ஹை ஃப்ரீக்வன்சி நான் சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சுற்றுகள் கம்மியா தான் சார் உருவாக்கு. இங்க வந்து எக்ஸாம்பிள் 10 சைக்கிள் வந்து உருவாகி இருக்கு, 10 சைக்கிள் பர் செகண்ட், ஒரு செகண்ட்ல 10 சுற்றுகள் 10 ரவுண்ட் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னா இங்க வந்து பாருங்களேன். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இதை வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ், அகைன் கம்ப்ளீட் சைக்கிள், பாசிட்டிவ் நெகட்டிவ், அகைன் கம்ப்ளீட் சைக்கிள். இங்க வந்து ஆஃப் சைக்கிள், வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3.5 சைக்கிள்ஸ் பர் செகண்ட், 3.5 சுற்றுகள் ஒரு வினாடிக்கு உருவாகி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 10ல இருந்து 15 உருவாகி இருக்கலாம். ஓகேங்களா, அப்ப 10 சுற்றுகள் ஒரு செகண்ட்ல வந்து உருவாகி இருக்கு. இதுல யாருக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகம் அப்படின்னா மேல இருக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரீக்வன்சி அதிகம், ஃப்ரீக்வன்சி அதிகம். அப்ப இங்க இன்னொரு விதத்தை வந்து நான் சொல்ல போறேன், இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்பவுமே வந்து உதவும். வேவ் லென்த்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பாசிட்டிவ்க்கும் இன்னொரு பாசிட்டிவ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போதைக்கு இந்த ஒரு டெஃபினேஷன் மட்டும் நான் வச்சுக்கோங்க. வேவ் லென்த்னா இதுதான் லாம்டா. இங்க பாருங்க, ஒரு பாசிட்டிவ்க்கும் இன்னொரு பாசிட்டிவ் பீக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வேவ் லென்த் லாம்டா. இதுல எந்த டிஸ்டன்ஸுங்க அதிகமா இருக்கு? எந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு? இந்த இடத்துல தான் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. யாரை கம்பேர் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் பிளேஸை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா, வேவ் லென்த் கம்மியா இருக்கும் பொழுது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கிள் வந்து அதிகமா உருவாகுது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து 10 சைக்கிள் உருவாச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3.5 சைக்கிள் தான் உருவாச்சு. ஓகேங்களா, அப்ப வேவ் லென்த் கம்மியா இருக்கும் பொழுது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அந்த மியூ வந்து அதிகமா இருக்கு, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வு வந்து அதிகமா இருக்கு. வேவ் லென்த் அதிகமா இருக்கும் பொழுது இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது கம்மியா இருக்கு அப்படின்னு என்னால கொண்டுட்டு வர முடியும். இப்ப இன்னொரு விஷயத்தை என்னால சொல்ல முடியும், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. E which is equal to h mu அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிச்சத்துக்கான எனர்ஜியை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அது துகள் வடிவத்திலும் இருக்கலாம், அலை வடிவத்திலும் இருக்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியோடைய அளவுன்றது h mu பொறுத்து வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இதுல இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபரன்ஸை நம்மளால வந்து சொல்ல முடியும். எனர்ஜி அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மியூ, அதாவது அதிர்வெண்ணுக்கு நேரடி விகிதத்துல இருக்கும். இப்ப இந்த அதிர்வெண் அதிகமா இருந்தா
இங்க பார்த்தோம் அதிர்வெண் அதிகமா இருந்தா வேவ் லென்த் கம்மியா இருக்கு, வேவ் லென்த் கம்மியா இருக்கு, அலைநீளம் கம்மியா இருக்கு. ஸோ மியூன்றது அதிர்வெண்ன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அதிர்வெண் என்பது அலைநீளத்துக்கு எதிர் தகவல இருக்கு. ஓகேவா? அதிர்வெண் அதிர்வெண்ன்றது அதிர்வெண்ணா வந்து என்னன்னா மியூ. ஓகேவா? சைக்கிள் பர் செகண்ட், சைக்கிள் பர் செகண்ட். எதிர் விகிதம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு அப்படின்னா வேவ் லென்த்க்கு. வேவ் லென்த்னா லாம்டா, அலைநீளம், அலைநீளம். அப்ப புரிஞ்சுக்கோங்க, அப்ப அதிர்வெண்ணுக்கு பதிலா நான் என்ன போடலாம்? அதிர்வெண்ணுக்கு பதிலா இந்த 1/λ போடலாமா? அப்ப இங்க இந்த அதிர்வெண்ணுக்கு பதிலா E டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/λ போடலாம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனர்ஜி ஆனது நேரடி விகிதத்துல அதிர்வெண்ணுக்கு இருக்கும், எனர்ஜி ஆனது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா லாம்டாக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப அதிர்வெண் அலைநீளம். ஏன் இதை இவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார் கேட்டீங்கன்னா, நீங்க பள்ளி பாட புத்தகத்தை வந்து வாசிக்கும் பொழுது குறிப்பா நீங்க இந்த கண்டென்ட்டை 8th ஸ்டாண்டர்ட் புக்கு அண்ட் தென் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல மட்டும் படிச்சா வந்து போதும். அதோட 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம்ல இருக்கு, பட் அந்த அளவு வந்து நம்ம டீடைல்டா வந்து வேண்டாம். 8th 10th இந்த புக்கை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டு போனா போதும். ஓகேங்களா? போதுமானதா இருக்கும். சரி, ஏன் இந்த அளவு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, அதிக ஆற்றல் கொண்ட அலையானது அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப அதிக எனர்ஜியோடு இருக்கு. அதிக எனர்ஜினா வேக வேகமா பாஸ் ஆகும். வேக வேகமா பாஸ் ஆகுதுன்னா அது வந்து ரொம்ப சின்ன சின்ன அலைகளா வந்து போகும், ரொம்ப பெரிய அலைகளா வந்து போகாது. அப்ப அது சின்ன சின்ன அலைகளா போகுதுன்னா அதிகமான சைக்கிள் வந்து உருவாகுது. அதிகமான சைக்கிள் உருவாகுதுன்னா அந்த ஒரு அலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அதிக எனர்ஜி கொண்ட அலையானது அப்படின்னு வரும்பொழுது, ஆமா அதிக எனர்ஜி இருக்கா, ரொம்ப குட்டி குட்டி தான் போதா, அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், வேவ் லென்த் கம்மியா இருக்கும். இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த அளவு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப வந்து பேசுவோம். ஓகேங்களா? ஏன் டிராபிக் சிக்னல்ல வந்து ரெட் கலர் வந்து வைக்கிறாங்க? அப்ப ரெட் கலர் வைக்கிறதுக்கான காரணம் அதிகமான வேவ் லென்த் வந்து அதுக்கு வந்து இருக்கு. அந்த அலைநீளம் அதிகமா இருக்கிறதுனால நிறைய தூரம் வந்து டிராவல் பண்ணும். அலைநீளம் அதிகமா இருக்கிறதுனால அது அதிக வேகத்தோட டிராவல் பண்ணும். அதனாலதான் தூரத்துல இருந்து நம்ம பார்த்தா கூட அந்த கலர் வந்து நமக்கு தெரியுது. அப்ப அங்க ஆபத்து இருக்குன்னு குறிக்கணும்னா சிவப்பு கலர் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம அனாலிட்டிக்கலா யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரீசன் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பேசிக்ஸ். அப்ப புரிஞ்சுக்கோங்க, அலையானது அல்லது ஒளியானது இரண்டு பண்புகளோடு இருக்கு, டியூவல் நேச்சர்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எனர்ஜி பாக்கெட், அதாவது போட்டான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன, ஒரு குறிப்பிட்ட அலையாக வந்து போகும். ஸோ இங்க எனர்ஜின்றது எச் மியூக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். எனர்ஜின்றது அதிர்வெண்ணுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் லாம்டான்னு சொல்லக்கூடிய அந்த அலைநீளத்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப இந்த லைட் வேவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒளி, இந்த ஒளிக்கான பண்புகளை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒளிக்கான பண்புகள், அது என்ன சார் ஒளிக்கான பண்புகள்? அந்த லைட்டுக்கான பண்புகள் வந்து என்ன? இன் ஜென்ரலாவே வந்து அலை வடிவத்துல வரக்கூடிய அந்த அலைகளுக்கான பண்புகள் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஒளிக்கான பண்புகள் சார் நீங்க சொல்றது புரியவே இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், கவனிச்சுட்டே வாங்க. இப்ப ஒளிக்கான பண்புகளை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஆமா, இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கான வேல்யூ என்ன இப்பதான் பார்த்தோம். அந்த ஆற்றலுக்கான வேல்யூ என்ன? E which is equal to h mu அல்லது E which is equal to c by lambda இப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? c by lambda, ரைட். ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்கிறது. இது உண்மையான கேட்டா ஆமா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த லைட் வேவ் ஆனது ஒரு பாத்துல தான் நமக்கு தெரியும், இந்த பாத்துல தான் நமக்கு வரும். ஆனா ஒரு சில இடங்கள்ல இது பெண்ட் ஆகலாம். ஒரு சில இடங்கள்ல இந்த பாதையை விட்டு அது வந்து திருப்பி அடிக்கப்படலாம், இல்ல இந்த பாதையை விட்டு கொஞ்சம் வந்து டீவியேட் ஆகி போகலாம். ஓகேவா? அப்ப அந்த நிகழ்வும் நடக்கலாம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து என்ன, இது எப்பவுமே நேர்கோட்டில் செல்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. ஊடகம்னா என்னன்னா மீடியம்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப மீடியம், இப்ப நான் பேசுறேங்க, நீங்க வந்து கேக்குறீங்க, நான் பேசுறது சவுண்டு, லைட் கிடையாது, நான் பேசுறது சவுண்டு. இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, என்ன ஒரு கண்ணாடி ரூம்ல வந்து போட்டு அடைச்சிட்டீங்க, அந்த ரூம்ல சுத்தமா காத்து இல்லை. காத்து என்பது என்ன, ஏர்ன்றது ஒரு வகையான ஊடகம். ஓகேவா? அது வந்து என்ன, வாயு நிலையில இருக்கிற ஒரு மீடியம்.
ஓகேவா? அப்புறம் இப்போ என்னை வந்து ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள வந்து போட்டுட்டீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, தண்ணி தொட்டியில ஃபுல்லா தண்ணி இருக்கு. அப்ப நீர் என்பது ஒரு வகையான ஊடகம். நீர் என்பது ஒரு வகையான ஊடகம். அப்ப ஒரு ஒரு இரும்பு இருக்கு. அந்த இரும்புல ஒரு சத்தம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அந்த சத்தம் அந்த இரும்பு வழியா கடத்தப்படுது. அப்ப இங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன். அப்ப என்னுடைய சத்தம் ஒரு கண்ணாடி ரூம்ல போட்டுட்டீங்க. அங்க காத்து இருக்குன்னா என் சத்தம் கேட்கும். நீங்களும் அந்த ரூம்ல இருக்கிற பட்சத்துல. காத்து இல்ல அப்படின்னா, காத்தே இல்ல, ஒரு வெற்றிடத்துல இருக்கும் அப்படின்னா நான் என்ன பேசினாலும் கேட்காது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தம் பரவுறதுக்கு, ஓகேங்களா, சவுண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண கண்டிப்பா மீடியம் தேவை. ஓகேவா? அந்த மீடியம் காத்தா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம். தண்ணிக்குள்ள பேசினாலும் கேட்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு திண்மமா இருக்கலாம். அப்ப சத்தம் பரவுறதுக்கு ஊடகம் தேவை. ஆனா லைட் பரவுறதுக்கு ஊடகம் தேவை இல்லை. லைட் வந்து என்ன வெற்றிடத்திலும் பரவும். லைட் வந்து வேக்யூம்லயே வந்து பாஸ் ஆகும். ஊடகமே தேவையில்ல. தேர் இஸ் நோ மீடியம். மீடியமே வந்து நமக்கு வந்து தேவையில்ல. இதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு வந்து எது சொல்லலாம்னா சூரியன். சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒளி அலைகள் வந்து வருது. ஓகேங்களா? அதாவது வந்து நான் சொல்றது இப்ப லைட்டை பத்தி நான் பேசுறேன். லைட் வந்து வருது, சூரியன் இருக்கு, பூமி இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தொலைவுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிடம் தான் அதிகமா இருக்கு. காத்தே இல்லை. ஓகேங்களா? பூமியை சுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு தான் வளிமண்டலமே இருக்கு. அதை தாண்டி போகும் பொழுது முழுக்க 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 வெற்றிடம். வெற்றிடம்னா என்ன சார்? வேக்யூம். அங்க எதுவுமே இல்லை. அங்க தூசுக்கள் இருக்கலாம், அங்க வேற ஏதாவது சின்ன சின்ன பிளானட் வந்து இருக்கலாம், அங்க இருட்டான ஒரு இடம் இருக்கலாம், அவ்வளவுதான். அங்க காத்து இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேவா? இது போல ஒரு சூழல் இருக்கு. அப்ப இது போல ஒரு சூழல் இருந்தாலும் அந்த சூரிய வெளிச்சம் நம்ம பூமியை வந்து அடையுதா? அடையுது. ஆமா. அப்ப அந்த லைட்டு டிராவல் பண்றதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. ஆனா இதுவே சவுண்டு வந்து டிராவல் பண்றதுக்கு மீடியம் தேவை. அப்ப அந்த பாயிண்ட் தான் இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்ல. ஓகேங்களா? மீடியம் வந்து தேவையில்லை. அது வந்து என்ன, வெற்றிடத்தின் கூட, அதாவது வேக்யூம் பிளேஸ்ல கூட அது வந்து பரவும். எது நம்ம பேசுறது வந்து என்ன, லைட்டை பத்தி பேசுறோம். ஓகேவா? இப்ப ஒருவேளை வெற்றிடத்தில், அதாவது வேக்யூம்ல அந்த லைட் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த லைட்டுக்கான வேகம், ஓகேங்களா, வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம், லைட்டுக்கான ஸ்பீடு இந்த வேக்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த லைட்டுக்கான ஸ்பீடு திசை வேகம் பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி பாத்தீங்கன்னா c which is equal to 3 into 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை லைட்டு கடந்துருமா. ஓகேங்களா? ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கடந்துருமா. யூ ஜஸ்ட் இமேஜின். அந்த லைட்டுடைய ஸ்பீடு வந்து அந்த அளவு வந்து இருக்கும். ஒரு லைட்டுடைய வேகம் அந்த அளவு வந்து இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பொறுமையா பரவறது கிடையாது. அது அவ்வளோ ஸ்பீடா தான் வந்து டிராவல் பண்ணிட்டு வருது அப்படின்ற அந்த வேகத்தை வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது அலை வடிவத்துல போகிறதுனால, இது வந்து வேவ் ஃபார்ம்ல போகிறதுனால கண்டிப்பா லாம்டா இருக்கு, ஃப்ரீக்வன்சிலாம் இருக்கு. இதுக்கான எனர்ஜியை பத்தியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாம்டா, ஃப்ரீக்வன்சி, இதுக்கான எனர்ஜியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேல்யூ வந்து புரியுதா? ஸோ இங்க ஏன் சி பை லாம்டா போட்டிங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் இமேஜின் C which is equal to frequency lambda அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்ப எனக்கு frequency வேணும் அப்படின்னா இந்த லாம்டாவை இந்த சைடு கொண்டுட்டு வரேன். C by lambda இங்க இருக்கு பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, C which is equal to mu by lambda. அப்ப எனக்கு ஐ நீட் frequency வேணும் அப்படின்னா C by lambdaன்னு வந்துடும். ஓகேங்களா? லாம்டா இந்த சைடு வந்துடும், டிவைட்ல வந்துடும். இப்ப இந்த frequencyக்கு பதிலாக நான் C by lambda போடலாம். ஓகேவா? அந்த Cன்றது என்ன அப்படின்னா இந்த திசைவேகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, எனர்ஜி which is equal to h mu, அப்படி இல்லைன்னா எனர்ஜி which is equal to c by lambda, c which is equal to lambda into mu, அதாவது c which is equal to அந்த அலைநீளம் and then அதிர்வெண் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு c வந்து கிடைக்கும். c கான வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ உங்களுக்கு இது வந்து புரியுதா? இங்க வெலாசிட்டி ஆஃப் திசைவேகம் வந்து கொடுத்துருக்காங்க வெற்றிடத்துல. இந்த திசைவேகத்துக்கான அந்த வேல்யூ, சிக்கான வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு திசைவேகம் கிடைக்கும். எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா சி பை லாம்டா. எனக்கு தெரியும் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு h mu. எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா அப்படின்னு போடலாம். ஓகேங்களா?
hc/λன்னு போடலாம். ஓகேங்களா, அந்த ஹெச்சை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, hc/λ இஸ் ரைட் ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த பண்பு வந்து பார்க்கலாம். ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்ணையும் பெற்றிருக்கும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, லைட் வேவ். அந்த லைட் வேவை பொறுத்தவரையும் அதுல வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு. அந்த கலர்ஸை வந்து நம்ம வந்து விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த கலரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு வேவ் லென்த்தையும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் வந்து அந்த கலருக்கு வந்து இருக்கு. தட் மீன்ஸ் அந்த கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கு. அதை தான் வந்து அங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் டிஃப்ரெண்ட் கலருக்கு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணூர் ஒளியில் விசிபிள் லைட்ல ஊதா கலர் இருக்கு இல்லையா, இந்த ஊதா கலருக்கு தான் ரொம்ப கம்மியான வேவ் லென்த் வந்து இருக்கு, குறைஞ்ச அலைநீளம் வந்து இருக்கு. ரெட் கலர் வந்து அதிகப்படியான அலைநீளத்தோடு இருக்கு. அதாவது இந்த ரெட் கலருக்கு லாம்டா அதிகம், அலைநீளம் அதிகம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும். ஒரு சைக்கிள்ன்றதே இப்படி பெருசா வந்து போகும். அப்ப இந்த ஒரு சைக்கிள் கடக்கிற அந்த தூரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, வேவ் லென்த் அதிகமா இருக்கு. இதனாலதான் அந்த ரெட் கலர் லைட்டை சிக்னல்ல வைக்கிறாங்க. அப்ப நம்ம தூரத்துல இருந்தாலும் ரெட் கலர் லைட் ரொம்ப சீக்கிரமா நம்ம கிட்ட வந்துடும். பிகாஸ் அந்த ஒரு சைக்கிளுக்கான லென்த் அதிகமா இருக்கிறதுனால ஜஸ்ட் வெறும் ஒரு 3 சைக்கிள்ல இல்ல 4 சைக்கிள்லயே நம்ம வந்து பார்த்தோம்ல, இங்க 4 சைக்கிள்ல அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வந்து கடக்குதுல, அதே போல குறைஞ்ச அந்த சைக்கிள்லயே நம்ம கண்ணுக்கு அது வந்து ரீச் ஆகும். சிம்பிளா புரியுதா? அப்ப ரெட் கலர் லைட்டுக்கு அலைநீளம் அதிகம், அதனால ரெட் கலர் லைட்டை சிக்னல்ல வைக்கிறாங்க. நான் சிக்னல்ல ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அந்த ரெட் கலர் லைட்டு என் கண்ணுக்கு ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சிடும். ஏன்னா அது வேகமா டிராவல் பண்ணி என் கண்ணை வந்து அடையும். இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெட் கலர் லைட்டு சிக்னல்ல இருக்கு, அப்ப அதுக்கு அலைநீளம் அதிகம். அப்ப இதை வச்சு இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லலாம். அப்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடியது ரெட் கலர் லைட், இருக்கிறதுல லோயஸ்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடியது வந்து என்ன, ஊதா அப்படின்றது சொல்லலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்களேன், ஒளியானது, நான் சொல்றது லைட்டு தாங்க. இந்த லைட் ஆனது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும், பகுதியளவு விலகல் அடையும். இப்ப மேல ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க இல்லையா, என்ன சொல்றாங்கன்னா ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்கிறது. லைட் வேவ் ஆனது எப்பவுமே வந்து என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல ஆமாங்க, அது எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் பாஸ் ஆகும் ஒரே மீடியத்துல இருக்கும் பொழுது. இப்ப மீடியம் மாறுது, மீடியம் மாறுதுன்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் இங்க வேக்யூம் மீடியமே இல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஏர் அட்மாஸ்பியர். அப்ப இங்க மீடியமே இல்ல, இங்க அட்மாஸ்பியர், மீடியமே இல்ல அட்மாஸ்பியர். அப்ப அட்மாஸ்பியருக்கு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒளி வந்து ஒரு பாதையில வருது இல்லையா, அந்த பாதைய லைட்டா விளக்கிக்குது. சார் இவர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கணும்ப்பா, ஆனா அவரு ஸ்ட்ரெயிட்டா வராம லைட்டா பெண்ட் ஆகி இப்படி வராரு. ஓகேவா, லைட்டா பெண்ட் ஆகி வராரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மேல ஊடகமே இல்ல, மீடியமே இல்ல, கீழே காத்து இருக்கு, அட்மாஸ்பியர் வளிமண்டலம் இருக்கு, அதனால பெண்ட் ஆகுது. நம்ம வெவ்வேறு மீடியம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் இன்னொரு இடத்த நான் சொல்றேன். இப்ப மேல வந்து காத்து இருக்கு, மேல காத்து இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. ஓகேங்களா, வாட்டர் இருக்கு. அப்ப வேற ஒரு மீடியம். ஓகேங்களா, இது வேற மீடியம், இது வேற மீடியம், இது வெவ்வேறு ஊடகம். இப்ப இந்த ஏர்ல இருந்து லைட் ரே பாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த லைட் ரே என்ன ஆகும், இந்த மீடியத்துக்கு வந்தோடனே பெண்ட் ஆகும். ஓகேவா, அது எப்படி பெண்ட் ஆகும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு வேற வேற மீடியம் லைட் வே பாஸ் ஆகும் பொழுது ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும் பொழுதே அது பெண்ட் ஆகி போகும். இன்னும் சில இடங்கள்ல அது பெண்ட் ஆகி போகலாம், இல்ல ரிஃப்ளெக்டும் ஆகலாம். ரிஃப்ளெக்ட் ஆகலாம்னா என்ன சார், அந்த மீடியத்துக்குள்ளேயே வந்து போக முடியாம ஜஸ்ட் பட்டு எதிரொலிச்சு போகலாம். ஓகேவா, சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி உள்ள போகும், பாதி எனர்ஜி வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்ப E which is equal to h மியூன்ற எனர்ஜியோட வருதா, அதுல பாதி அலைகள் உள்ள போகும், உள்ள போகும் பொழுது அந்த பாதியை விளக்கிக்கிட்டு போகும். ஸோ இதை ஒளி விலகல், ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது போல பண்புகள் எல்லாமே ஒளிக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன 8th பாயிண்ட். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, ஒளி வந்து என்ன இந்த ஃபார்மெட்ல வந்து நம்மளுடைய காடுகளுக்கு இடையில சன்லைட் வரத்தா இருக்கட்டும். ஓகேங்களா, இது டிண்டால் விளைவுன்னு சொல்லுவோம், ஜன்னலை திறந்து வச்ச உடனே அந்த சன்லைட் வரத்தா இருக்கட்டும்,
இது வந்து லேசர் பாயிண்ட், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் வந்து பண்ணும்பொழுது அடிப்பாங்க இல்லையா, அது போல கூட நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் ஒளி வந்து பாஸ் ஆகி போகும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இந்த ஒளியுடைய சில தன்மைகளை பத்தி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சில தன்மைகள்லாம் எதுல நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒளி விலகல், ஒளி எதிரொலித்தல், இதெல்லாம் வந்து அந்த ஒளியுடைய சில தன்மைகள், லைட்டுடைய சில கேரக்டரா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இல்ல முதல்ல வந்து நம்ம வந்து எடுக்கிறது எது அப்படின்னா ஒளி விலகல். ஒளி வந்து ரிஃப்ராக்ட் ஆகி போகுது. ரிஃப்ராக்ட்னா அதோடைய பாதையை லைட்டா பெண்ட் பண்ணிட்டு போகிறது தான் ஒளி விலகல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி விலகலை பொறுத்தவரையும் ஒரு மீடியத்துல இருந்து, ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும் பொழுது டிஃப்ரெண்ட் மீடியா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வந்து போகும் பொழுது அந்த ஒளியினுடைய பாதை வந்து பெண்ட் ஆகி போகும். இது எப்படி சார் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க பாருங்களேன், ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில நீங்க ஏதோ ஒரு பென்சிலோ பெண்ணோ வந்து போட்டு வைங்க. அப்ப அந்த டம்ளர்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கா, தண்ணின்றது திரவம், ஓகேவா, வாட்டர். அது வந்து ஒரு ஊடகம், ஓகேவா, அது ஒரு மீடியம், ஓகேவா. அந்த தண்ணிக்கும் மேல வந்து காத்து இருக்கா, காத்துன்றது ஒரு மீடியம். அப்ப இது இங்க வந்து என்ன, ஒரு பென்சில் நான் வந்து போட்டு வச்சிருக்கா, இப்ப பென்சில் போட்டு வச்சிருக்கோம். அப்ப பென்சில் அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா வந்து டியூப் லைட் ஏதோ ஒன்று ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வெளிச்சம் அந்த பென்சில் வழியா வந்து போகிறத உங்களால வந்து தெரியும், ஓகேங்களா. இப்ப நமக்கு எப்படி இந்த ஒளின்றதே தெரியுது, நமக்கு எப்படி இந்த பொருள்லாம் தெரியுது அப்படின்னா வெளிச்சம் இருந்தாதான் வந்து தெரியும். இருட்டு நேரத்துல கண்ணே வந்து நம்ம திறந்து பார்த்தாலும் எதுவும் தெரியாது. அப்ப நம்ம இந்த உலகத்துல பாக்குற எல்லா பொருள்லையுமே எது இருக்கு அப்படின்னா ஒரு நேச்சுரல் சோர்ஸ் அல்லது சூரியன் நம்ம வந்து நேச்சுரல் சோர்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஆர்டிபிஷியல் சோர்ஸ்னா வந்து இந்த டியூப் லைட் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த டியூப் லைட்லாம் வந்து போட்டு இல்ல சூரிய வெளிச்சம் மூலியமா இந்த பொருட்கள் மேல பட்டு அதுதான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது, ஓகேவா. இப்ப இது ஒரு சைடு வைப்போம். அப்ப பகல் நேரத்துல ஒரு பவுல்ல நம்ம வந்து ஒரு பென்சில் வைக்கிறோம். அப்ப பென்சில் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா பென்சில் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா லைட்டா பெண்ட் ஆகி தெரியுது. அது ஏன் சார் லைட்டா பெண்ட் ஆகணும்னா, ஆமா அங்க லைட்டும் பெண்ட் ஆகி போகுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஏர்ல இருந்து காத்துல இருந்து தண்ணி வழியா லைட்டு வந்து போகும் பொழுது பெண்ட் ஆகி போகுது. அதனாலதான் இந்த இடமும் வந்து பெண்ட் ஆகி காட்டுது, ஓகேங்களா. இப்ப இந்த வாட்டர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது பெண்ட் ஆகாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பென்சில் வந்து அப்படியேதான் வந்து இருக்கும், ஓகேங்களா. இல்ல மேலேயும் நான் வந்து தண்ணி ஊத்திட்டேன் அப்படின்னா அப்போ வந்து பெண்ட் ஆகாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாதை லைட்டா விலகி போகலாம். எப்ப ஒரு மீடியத்துல இருந்து, ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளினா என்ன, லைட் பாஸ் ஆகும் பொழுது பெண்ட் ஆகலாம். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இன் டிஃப்ரெண்ட் மீடியா. எந்தெந்த இடத்துல ஒளி போகுதோ அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதற்கான வேகம் வந்து மாத்திக்குது. வேகம், அலைநீளத்தை பத்தி பேசல, வெலாசிட்டி வந்து மாறுது. சார் 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல பாஸ் ஆகும்னு சொல்றீங்களே, ஆமா. அது எங்க அப்படின்னா வெற்றிடம். காத்தே இல்லாத இடத்துல அந்த வேகம் வந்து இருக்கும். காத்து இருக்குன்னா வேகம் குறையும். சரி, தண்ணில இன்னும் வேகம் குறையும். சரி, சாலிட்னா இன்னும் வேகம் குறையும். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஆமா, லைட்டுக்கான வேகம் கான்ஸ்டன்ட் கிடையாது. அது வெற்றிடத்துல எதுவுமே இல்லாத இடத்துல 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல பாஸ் ஆவாங்க. ஆனா காத்துக்குள்ள வரும்பொழுது அந்த வேகம் குறையும். தண்ணிக்குள்ள போகும்பொழுது இன்னும் வேகம் குறையும். ஒரு திண்மத்து வழியா போகும்பொழுது, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப ஐஸ் கட்டி இருக்கா, ஐஸ் பார் இருக்கா, ஐஸ் பார் வழியா லைட் அனுப்புங்களேன், டார்ச் லைட்டோ லேசர் லைட்டோ அனுப்புங்களேன். அப்ப அது பொறுமையா வந்து போகும். அந்த ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் கடக்கிற அந்த வேகத்துல போகாது, அப்ப பொறுமையா போகும். அப்ப தண்ணி, டிரான்ஸ்பரண்டான தண்ணி இருக்கா, அப்ப தண்ணி வழியா லைட் போக சொல்லுங்களேன், பொறுமையா போகும், ஓகேங்களா. காத்து வழியா கொஞ்சம் வேகமா வரும், வெற்றிடத்துல இன்னும் வேகமா இருக்கும். அப்ப இந்த ஒளியினுடைய வேகம்ன்றது ஊடகம் அப்படின்னா மீடியம், ஓகேவா. மீடியத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லெஸ் தென் டென்சர் மீடியம், ஓகேவா. டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துல, டென்சிட்டினா என்ன சார், அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மீடியத்துல, ஊடகத்துல என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அடர்த்தினா என்ன, டென்சிட்டினா என்ன, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. டென்சிட்டினா ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸ் பை வால்யூம் அல்லது வெயிட் பை வால்யூம், இதான் நம்ம வந்து டென்சிட்டின்னு சொல்லுவோம். சார் புரியல சார், வால்யூம் கான்ஸ்டன்டா வைங்கப்பா. வால்யூம் எப்படி கான்ஸ்டன்டா வைக்கிறது, ஒரு தொட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்களேன். ஒரு தொட்டி 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் வித்து, 1 மீட்டர் ஹைட்டு. அப்ப இந்த தொட்டி வந்து ஒரு கன
சதுர மடிவுல வந்து இருக்கு, ஒரு கியூப்ல இருக்கு. அப்ப இதுக்கான வால்யூம் என்ன? 1x1x1 இந்த வேல்யூல இருக்கு. 1 மீட்டர் கியூப்ன்ற வேல்யூல இருக்கு வால்யூம். அப்ப வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்ப இந்த தொட்டியில முழுக்க முழுக்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா தண்ணி இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க தண்ணி இருக்கு அப்படின்னா வெயிட் கூடுமா? ஓகேவா? தண்ணி இருக்குன்னா 1000 கிலோ வெயிட்டா தெரியும். 1000 லிட்டர் அதுக்குள்ள வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்ப தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துடுறேன். இப்ப தண்ணி 1000 கிலோ வந்து கொடுக்குது. தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், பாதரசம் சொல்லுவாங்க இல்லையா, மெர்க்குரி, நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மெர்க்குரி, பாதரசம். அது வந்து என்ன தெர்மாமீட்டர் எல்லாம் கூட இருக்கக்கூடிய அந்த லிக்விட். அந்த மெர்க்குரியை வந்து நான் ஊத்துறேன். எதுக்குள்ள? அதே 1 மீட்டர் கியூப் இருக்கக்கூடிய தொட்டிக்குள்ள வந்து ஊத்துறேன். வால்யூமை நான் கான்ஸ்டன்டா வைக்கிறேன். மெர்க்குரியை ஊத்திட்டு அந்த தொட்டியை நான் வந்து வெயிட் போட்டு பார்க்கும் பொழுது 13,600 கிலோகிராம் இருக்கு. அப்ப யாருடைய அளவு வந்து அதிகமா இருக்கு? அளவு எல்லாம் ஒண்ணுதான். யாருடைய வெயிட் வந்து அதிகமா இருக்கு? ஆமா, உள்ளுக்குள்ள பாதரசம் இருக்கும்போது வெயிட் அதிகமா இருக்கு. இதுவே காத்து நான் கொடுக்குறேன், காத்து கொடுக்கும்போது வெயிட் கம்மியா இருக்கு. அப்ப இததான் நான் வந்து டென்சிட்டின்னு சொல்றேன். டென்சிட்டி இங்க யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா இருக்கத்துலயே அதிகமா. இப்ப நான் சொன்ன 3 பொருள்ல மட்டும் நான் பேசுறேன். ஓகேங்களா? மெர்க்குரியை வச்சு பார்த்தோம், தண்ணியை வச்சு பார்த்தோம், காத்தை வச்சு பார்த்தோம். மெர்க்குரியில தான் டென்சிட்டி அதிகம், அடர்த்தி அதிகம். ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எந்த அளவு மாஸ் அல்லது வெயிட் வந்து ஆக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப புரிஞ்சுக்கோங்க, மெர்க்குரிக்கான டென்சிட்டி அதிகம், பாதரசத்துக்கான அடர்வு அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது? தண்ணியை கம்பேர் பண்ணும்போது. தண்ணிக்கான டென்சிட்டி அதிகம், எதை கம்பேர் பண்ணும்போது? காத்தை கம்பேர் பண்ணும்போது. இங்க என்ன சொல்றாங்கன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கு, மெர்க்குரியில இருக்கு டென்சிட்டி அதிகம், மெர்க்குரி. அப்ப டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய அடர்வு மிகுந்த அந்த ஊடகம், அதை இப்ப வந்து ஒரு மீடியமா கன்சிடர் பண்ணுங்க. அந்த மீடியம் வழியா லைட் பாஸ் ஆகும் பொழுது வேகம் குறையும் சொல்றாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஓகேவா? டென்ஸா இருக்கக்கூடிய மீடியத்துல வேகம் குறையும். அப்ப எங்க வேகமா இருக்கும்? காத்துல வேகமா இருக்கும். அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். வெற்றிடத்துல வேகமா இருக்கும், காத்துல லைட்டா வேகம் குறையும், தண்ணியில சுத்தமா வேகம் குறைஞ்சிடும், சாலிட்ல அதை விட வேகம் குறையும் அப்படின்னு நான் சொல்றேன். டென்சிட்டி அதிகமாக காத்தை விட தண்ணிக்கு டென்சிட்டி அதிகம், தண்ணியை விட சாலிட்னா என்ன சார்? நீங்க எப்படி வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். சாலிட்னா அதே தொட்டியில ஒரு ஏதோ ஒரு உலோகம், ஓகேவா, ஒரு இரும்போ இல்லைன்னா வந்து ஒரு தங்கமோ, ஏதோ ஒரு மெட்டல், நான் மெட்டல், ஏதோ ஒண்ணுத்த நல்லா வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மோல்டு பண்ற பதத்துல மோல்டு பண்ணி உள்ள வச்சுட்டேன். அப்ப அது வழியா அது வழியா வெளிச்சம் போறது தெரியற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரபிள் சாலிடா நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப டென்சிட்டி அதிகமாக லைட்டு பாஸ் ஆகக்கூடிய வேகம் குறையும். இதான் வந்து பாயிண்ட். ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஒளி விலகும், அது வேகமும் குறையும். ஒளி விலகும், வேகமும் குறையும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்னெல்லுடைய விதி அப்படின்னு சொல்லுவோம். முதல் விதி மற்றும் இரண்டாம் விதி, 2 விதிகளும் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இதுல முதல் விதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பரப்பு இருக்குங்க, ஒரு பரப்பு இருக்கு. இது வந்து எதிரொலிப்பு விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எதிரொலிப்பு விதி. ஓகேவா? இந்த ஒளி விலகலினுடைய முதல் விதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒளி விலகலை, ஒளி ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக ட்ரை பண்ணுது, ஆனா போக முடியல, பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிரொலிக்குது. அப்ப எதிரொலிக்கிறது சம்பந்தமா ஒரு விதியை வந்து கொடுக்குறாங்க. அந்த விதியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்கதான் வந்து அந்த ஒரு பொருள் இருக்கு அல்லது வேற ஒரு மீடியம் இருக்கு. ஓகேவா? இந்த மீடியத்து மேல நான் லைட் அனுப்புறேன், மேபி லேசர் லைட்டா இருக்கலாம் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். லேசர் லைட்டை நான் அனுப்புறேன். அது அனுப்புறேன் இல்லையா, அது பட்டு எதிரொலிப்பு ஆகுது. ஓகேவா? அது படும் பொழுது ஒரு ஆங்கிளை உருவாக்குது. அந்த ஆங்கிளை படுகோணம் அப்படின்னு நான் சொல்றேன், இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு நான் சொல்றேன். அது எதிரொலிக்கும் போது ஒரு ஆங்கிளை உருவாக்குது, அந்த ஆங்கிளை ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் சொல்றேன். இந்த ஆங்கிள், இந்த கோணத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறது சொல்றேன். நார்மல், ஃபர்ஸ்ட் நார்மல் டைரக்ஷன், நார்மல் இதாங்க அந்த மீடியம். இந்த மீடியத்துக்கு செங்குத்தா ஒரு லைனை நான் வந்து வரைகிறேன். இதுக்கு பேர் வந்து என்னன்னா குத்துக்கோடு. செங்குத்தா ஒரு லைன் வரைகிறேன், அதுக்கு பேர் குத்துக்கோடு. எல்லாரும் போர்டு டைரக்ஷன்ல பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதாங்க போர்டு, போர்டுல செங்குத்தா ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கு, இந்த டைரக்ஷனை தான் நீங்க பாக்குறீங்க. சிம்பிள். எல்லாரும் போர்டு டைரக்ஷன்ல பாக்குறீங்கன்னா இதுதானே அர்த்தம். அதே போல அந்த பொருளுக்கான டைரக்ஷன் தான் இது. ஓகேவா? குத்துக்கோடு. அந்த பொருள் இருக்குன்னா அதுல செங்குத்தா இருக்கு, அதான் வந்து என்ன, குத்துக்கோடு. இப்ப இந்த குத்துக்கோடை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன சொல்றேன், நார்மல் அப்படின்னு சொல்றேன். நார்மல்.
இப்ப ஒரு லைட் வந்து படுது, அந்த லைட் படுது, அந்த லைட் படும் பொழுது இந்த குத்துக்கோடுக்கும் படக்கூடிய அந்த படுகதிர்னு சொல்லக்கூடிய இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளை ஐன்னு நான் சொல்றேன். இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளை நான் ஐ அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இருக்கக்கூடிய ஆங்கிள் எது, குத்துக்கோடுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளை நான் ஆறுன்னு சொல்றேன். இப்ப இந்த முதல் விதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயும் ஆறும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, ஐயும் ஆறும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு, முழுக்க எதிரொலிச்சு வந்து போகுது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா வந்து நம்ம பார்க்கலாம் இரண்டாவது விதி. இந்த இரண்டாவது விதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்க, ஒளிக்கதிரானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு, ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு பாஸ் ஆகும் பொழுது படுகோணம்னா வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்படி வந்து படக்கூடிய கோணம் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மலை பொறுத்து. ஓகேங்களா, அந்த படுகோணத்தோடைய சைன் மதிப்பு ஐ இருக்கு இல்லையா, அந்த ஐக்கு நான் வந்து சைன் வேல்யூ நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா, அப்ப அந்த ஐக்கு சைன் வேல்யூ நான் எடுக்கிறேன், அதை தான் நான் சைன் ஐ அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல விலகி போகுது இல்லையா, அந்த ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய அந்த கோணம், அந்த கோணத்தை நான் ஆறுன்னு சொல்றேன், அதுக்கான சைன் வேல்யூ நான் எடுக்கிறேன். இந்த ஐக்கான சைன் வேல்யூ, ஆறுக்கான சைன் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நான் வந்து டிவைட் பண்றேன் இல்லையா, இந்த ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒளி விலகல் எண் வந்து கிடைக்கும். ஓகேவா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது சொல்றதுதான் இரண்டாவது விதி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, சோ இதுல முதல் விதி பாத்தீங்கன்னா படக்கூடியதும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதும். ஓகேவா, இங்க வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரெண்டுத்துக்கான ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரொலிப்பை பத்தி பேசுறாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விலகலை பத்தி பேசுறாங்க. விலகல்னா என்ன சார், படுது அப்புறம் லைட்டா வந்து விலகி போகுது, அப்ப விலகிறதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிளுக்கான வேல்யூ பத்தி பேசுறாங்க. ஆறுனா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இங்க ஆறுன்றது ரிஃப்ராக்ஷனை பத்தி பேசுறாங்க, அங்க ஆறுன்றது ரிஃப்ளெக்ஷனை பத்தி பேசுறாங்க. ஓகேவா, ரிஃப்ளெக்ஷன் வேற, ரிஃப்ராக்ஷன்ஸ் வேற. ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், இப்படி பட்டு அந்த மீடியத்துக்குள்ளேயே போகாம இப்படி போகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். இப்ப எதிரொலிக்காம பட்டு அந்த மீடியத்துக்குள்ள பாஸ் ஆகுது, பாஸ் ஆகிறத ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும், இது வந்து நார்மலுங்க, இது நார்மல், அந்த பொருளுக்கான செங்குத்து, இதுதான் வந்து அந்த பொருள். ஏதோ ஒன்று இருக்கும், ஐஸ் கட்டியா கூட இருக்கட்டும் பொருள். ஓகேவா, இது படுதா, இது ஐன்னு நான் சொல்றேன், படுதா ஐன்னு சொல்றேன். இப்ப என்ன ஆகும்னா அந்த ஒளிக்கான அந்த லைட்டு வேவ் இருக்குல்ல, அது இப்படி போக வேண்டிய ஆளு போகாம என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பெண்ட் ஆகி இப்படி கிட்ட வரும். ஓகேவா, ஒண்ணு கிட்ட வரும், அப்படிலாம் விலகி போகும். அது வந்து அந்த மீடியத்தை பொறுத்து, அந்த டென்சிட்டியை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, டென்சிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா கிட்ட வரும். இப்படி வரும்பொழுது இந்த ஆங்கிளை நான் ஆறுன்னு சொல்றேன். ஆறு நான் வந்து என்ன சொல்றேன்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றேன். ஒளி விலகு கோணம், ஒளி எதிரொலிப்பு கோணம். இதை புரிஞ்சுக்கோங்க, எதிரொலிப்பு கோணம் வேற, ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள்ன்றது வேற. ஓகேவா, ஸோ அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. ஸ்னெல் விதியை பத்தி பேசியாச்சு, ஸ்னெல்லுடைய செகண்ட் விதி அப்படின்றத நம்ம வந்து பேசியாச்சு. இப்ப அந்த ஸ்னெல் விதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ் சைன் ஐ which is divided by sin r which is equal to mu அப்படின்னு சொல்லுது. இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம், இது காத்தா இருக்கலாம், இது தண்ணியா இருக்கலாம். இந்த தண்ணிக்கு செங்குத்துன்றது இதுதான், டைரக்ஷன்றது இதுதான். இப்ப நான் லைட் அனுப்புறேன், இந்த லைட்டுக்கும் இந்த செங்குத்துக்கும் இடையில இருக்கிறது ஐ. இப்ப இந்த லைட்டு இப்படி போயிருக்கணும், இப்படி போகாம கொஞ்சம் பெண்ட் ஆகி இப்படி போகுது. இப்ப மறுபடியும் இந்த செங்குத்துக்கும் பெண்ட் ஆனதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆர். இந்த ஐய சைன் ஐன்னு போடுறேன், இந்த ஆரை சைன் ஆர்ன்னு போடுறேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா மியூக்கு ஈக்குவலா இருக்கு. மியூன்றது நம்பர், எந்த அளவு விலகி இருக்கு அதுக்கான நம்பர் தான் மியூ. இப்ப புரியுதா? அந்த மியூக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா காற்றில் ஒளியின் திசைவேகம் டிவைடட் பை ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் அப்படின்னு சொல்றாங்க. The speed of the light in air divided by speed of the light in the medium அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேல காத்துல வரும்பொழுது எவ்வளவு ஸ்பீடோட லைட் வருது, மீடியத்துக்குள்ள போகும்பொழுது
ஸ்பீடு எந்த அளவு குறையுது அப்படின்றத பத்தி நம்ம ஒரு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் மியூ அப்படின்னு சொல்றோம். இந்த மியூ மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா காத்துல வந்து திசைவேகம் அதிகமா இருக்கும். சே எக்ஸாம்பிள் 2, 3ன்னு வச்சுப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துல திசைவேகம் வந்து கம்மியாகும். பிகாஸ் டென்சிட்டி அதிகமாகுதா, டென்சிட்டி அதிகமாக வேகம் குறையும் நம்ம சொன்னோம்ல. அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா வேகம் குறைச்சி தான் காணப்படும். அப்ப மேல பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் இருக்கும் பொழுது கண்டிப்பா கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா ஒன்றை விட அதிகமா இருக்கும். அந்த மியூக்கான வேல்யூ மேக்சிமம் வந்து என்ன ஒன்றை விட அதிகமா இருக்கும். அந்த டேபிளையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. முதல் விதி தான் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸை பத்தி பேசுது. இரண்டாவது விதி என்ன பேசுது அப்படின்னா பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி விலகி போற ஆங்கிளை பத்தி பேசுது. ஸோ இதுக்கான வேல்யூன்றது மியூக்கு ஈக்குவலா இருக்கும். மியூன்றது ஒளி விலகு எண், ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன ரெண்டு விதிகள், இந்த விதிகளை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கே வந்து ஞாபகம் இருக்கும். இது ஸ்டேட்மெண்ட்டா கேட்டாங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். என்ன சார் இதுல ஸ்டேட்மெண்ட்டா கேட்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, see this is incident ray. இது வந்து படக்கூடிய ஒரு லைட்டு. இது வந்து பொருள்னா என்ன சார்? தண்ணி தொட்டின்னு வச்சுப்போம். ஓகேவா? தண்ணி தொட்டி, தண்ணி வந்து இருக்கு. இப்ப தண்ணிக்கு டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? செங்குத்து. போர்டோட டைரக்ஷனை பாருங்க, இப்படி தானே பார்ப்பீங்க. போர்டோட டைரக்ஷனை இப்படி தானே பார்க்கணும். ஓகேவா? அப்ப அந்த போர்டுக்கு செங்குத்து இது. அதே போல தண்ணிக்கு செங்குத்து. இதை குத்துக்கோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். கீழே அதே தான் நார்மல். அப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க நார்மல். இப்போ ஒளி வந்து இப்படி வருதுன்னா இங்க டென்சிட்டி கம்மி, காத்துல வெயிட் கம்மி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே தண்ணி வெயிட், ஆமா 1 மீட்டர் கியூப்ல 1000 லிட்டர் வந்து இருக்கும், 1000 கிலோகிராம் வந்து இருக்கும், வெயிட்டோட தான் வந்து இருக்கும். அப்ப கீழே இருக்கிறது வந்து என்ன வெயிட் அதிகம், டென்சிட்டி அதிகம். ஓகே, இப்ப டென்சிட்டி கம்மியான மீடியத்துல இருந்து டென்சிட்டி அதிகமான மீடியத்துக்கு லைட் பாஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குத்துக்கோடு இருக்குல்ல, அந்த நார்மல் லைனை நோக்கி வரும். சார் புரியல சார். சார் இப்படி போயிருக்கணும் சார், இந்த லைட் வேவ் வந்து இப்படி போயிருக்கணும். ஆனா இப்படி போகாம இந்த நார்மல் லைன் இருக்குல்ல, இந்த நார்மல் லைனை நோக்கி இப்படி பெண்ட் ஆயிடுச்சு, கீழே பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்படி வந்து நார்மல் லைனை நோக்கி இப்படி கீழே பெண்ட் ஆயிடுச்சு. இது எப்ப நடக்கும்னா டென்சிட்டி கம்மியான மீடியத்துல இருந்து டென்சிட்டி அதிகமான மீடியத்துல லைட் வேவ் வந்து பாஸ் ஆகும் பொழுது இப்படி டுவர்ஸ் நார்மல், அந்த நார்மலை நோக்கி பெண்ட் ஆகும். இப்ப அப்படியே உல்டானா என்ன? இப்ப இங்க லைட் இருக்கா, சாரி இங்க வந்து என்ன லிக்விட் இருக்கா, வாட்டர் இருக்கா, இங்க ஏர் இருக்கா. இப்ப நீங்க வந்து என்ன லைட்டை வந்து அடிக்கிறீங்க. எங்க இருந்து அடிக்கிறீங்க? டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய லிக்விட் H2O தண்ணியில இருந்து உள்ளுக்குள்ள இருந்து லைட் அடிக்கிறீங்க. அப்ப லைட் வந்து போகுது, இங்க போய் படுது. ஓகேவா? பரப்புல படுது, மீடியத்துடைய மீட்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல படுது. ரெண்டு மீடியமும் மீட் ஆயிட்டு இருக்கு. சர்ஃபேஸ்ல காத்து, மேல கீழே தண்ணி, அப்படி போய் படுது. படும் பொழுது இதுதான் வந்து நார்மலுக்கும் படக்கூடிய கோணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் I, இன்சிடென்ட் ரே, ரைட். ஓகே, மேல வந்து யார் இருக்கா? காத்து இருக்கா. டென்சிட்டி கம்மி, 1 மீட்டர் கியூப்லயே அதோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். தண்ணினா 1000 கிலோ, காத்துனா கம்மி தான், 1 கிலோ சம்திங் தான் வந்து இருக்கும். இப்ப புரிஞ்சுக்கோங்க. இத மாதிரி டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய தண்ணியில இருந்து ஒரு லைட் வந்து போகும் பொழுது, எங்க போகும் பொழுது டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய காத்துக்கு போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒளி விலகும். ஆமா விலகும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஒளி இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகாம கண்டிப்பா விலகும். எப்படி விலகும் அப்படின்னா இந்த நார்மல் குத்துக்கோடு இருக்கு இல்லையா, இந்த குத்துக்கோடுல இருந்து ரொம்ப தூரத்துக்கு விலகி போகும். இப்படி விலகும், ஜஸ்ட் இப்படி விலகும். அப்ப குத்துக்கோடை விட்டு விலகி போகுதா, இல்ல குத்துக்கோட்டை நோக்கி நார்மலை நோக்கி உள்ள குறுகுதா அப்படின்றது எங்க இருந்து எங்க போகுது அதை பொறுத்து மாறும். ஓகேவா? எங்க இருந்து எதை போகுது, இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்டா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நான் சொன்ன விதிகள் ஞாபகம் இருக்கா? விதிகள் ஒரு 2 விதியை நான் சொன்னேன். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் ஈக்குவலா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா படுகோணமும் விலகு கோணம் ரெண்டுத்துக்கும் சைன் வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு நம்பரை வந்து கொடுக்கும். அந்த நம்பரை வந்து நான் என்ன சொல்றேன்னா விலகு எண், ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல், ரிஃப்ளெக்ட்னா ஒளி எதிரொலிப்பு. ஓகேவா? சரி, ஓகே. ஒளி விலகுதுனாலும்
லோயர் டென்சிட்டியில இருந்து அடர்வு குறைந்ததுல இருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்துக்கு வரும் பொழுது நார்மலை நோக்கி வரும். அடர்வு மிகுந்த தண்ணில இருந்து காத்த நோக்கி போகும் பொழுது அந்த செங்குத்தை விட்டு விலகி போயிடும். ஓகேவா? இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய விதிகளா நீங்க வந்து பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, இதான் நம்பர். நான் ஆல்ரெடி சொன்னல மியூன்றது 1 விட அதிகமா தாங்க இருக்கும். மேல இருக்கக்கூடிய நம்பர் அதிகமா இருக்கு, கீழே இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணும்போது தான் அதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 1 விட அதிகமா இருக்கும். காத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி விலகல் எண் வந்து 1, நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.33, ஈத்தருக்கு 1.36, மண்ணெண்ணெய்க்கு 1.41, சாதாரண கண்ணாடிக்கு 1.5, குவார்ட்ஸுக்கு வந்து 1.56, வைரத்துக்கு வந்து 2.41. இல்ல இன்னொரு விஷயத்தை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நம்பர் அதிகமாக அதிகமாக சார் புரியல சார். இந்த ஒளி விலகல் எண் மியூனா என்ன? சைன் ஆஃப் ஐ டிவைடட் பை சைன் ஆஃப் ஆர். இந்த ஐ ஆர்னா என்ன? ஐனா படக்கோணம், படுறது. ஆர்னா அது பெண்ட் ஆகுதுல, பெண்ட் ஆகிற கோணம், ரைட்டு. அப்ப இதுதான் மியூ. ஓகே, இந்த மியூக்கான வேல்யூ அதிகமாக அதிகமாக, மியூக்கான வேல்யூ அதிகமாக அதிகமாக அந்த ஒளி விலகு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அது அதிகமாக அதிகமாக அந்த பொருளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோடைய டென்சிட்டியும் அதிகமாகுது. ஓகேவா? அதிகமாயிட்டே இருக்கு பாருங்க. 1.33, 1.36, 1.41, 1.5, 1.56, 2.41. அப்ப இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த மியூக்கான வேல்யூ அதிகமாக அந்த பொருளும் வந்து அதிகப்படியான டென்சிட்டியோட இருக்கு. இப்ப டைமண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைமண்டுக்கான டென்சிட்டி அதிகம், டைமண்டுக்கான டென்சிட்டி வந்து அதிகம். ஓகேவா? அப்ப பாருங்க, டென்சிட்டி அதிகமா இருந்தா நம்பரும் அதிகமா இருக்கும். இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். டென்சிட்டி அதிகமா இருந்தா நம்பரும் அதிகமாக இருக்கும். சார் நம்பர் அதிகமா இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? சைன் ஐ அதிகமா இருக்கு சைன் ஆரை கம்பேர் பண்ணும்போது. தட் மீன்ஸ் சைன் ஐ ரொம்ப அதிகம் சைன் ஆரை கம்பேர் பண்ணும்போது. இத இன்னும் சைன் சைன் கெட் கேன்சல். ஐ அதிகம் ஆரை கம்பேர் பண்ணும்பொழுது. இப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? ஐ அதிகம் ஆரை கம்பேர் பண்ணும்போது சிம்பிள். மேல 2.41, கீழே 1. ஆமா, ஐ ஆரை விட அதிகமா இருக்கு சார். விலகி போறது 1னா அது படக்கூடிய ஆங்கிள் 2.4 இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இங்க ஒரு பொருள் இருக்கு, எக்ஸாம்பிள் வைரம். வைரத்துல முழுவாக எதிரொலிப்பு நடக்கும், அதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். வைரத்துக்கு டைரக்ஷன் இதுதான், நார்மல் கோடு இப்படி வருது. இதுதான் படுகோணம் ஐ. இது எப்படி இருக்கு அப்படின்னா 2.41 இந்த வேல்யூல இருக்கு. இது டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கக்கூடிய காத்து, இது டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய வைரம். வைரத்துல டென்சிட்டி அதிகம்ன்றதுனால அந்த நார்மல் கோடு இருக்குல்ல, அந்த நார்மல் கோடை நோக்கி தான் வரும். அப்படி நோக்கி வரும்பொழுது எந்த அளவு வருதுன்னா இப்படி நோக்கி வருது. இப்படி ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டிய லைனு இப்படி பெண்ட் ஆகுது, நோக்கி போகுது. எந்த அளவு போகுதுன்னா வெறும் 1. இங்க 2.41னா இங்க வெறும் 1. அப்ப லைட்டு உள்ள போய் உள்ளே இருக்கு. இதான் வந்து இதுக்கான அர்த்தம். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒளிவிலகல் எண் அதிகமா இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கான டென்சிட்டியும் அதிகமா இருக்கும். டென்சிட்டி அதிகமா இருந்தா ஒளிவிலகல் எண் வந்து அதிகமா இருக்கும். இதையும் ஸ்டேட்மெண்ட்டா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு 2 சம் வந்து பார்க்கலாம், ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய சம் தான். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகமும் காற்றின் ஒளியின் திசைவேகமும் அப்ராக்சிமேட்லி அதே வேகம் தான். ஓகேங்களா? அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஏர் which is equal to 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏ டிஃப்ரெண்ட் மீடியம் 2 × 10⁻⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்ட் அவுட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னா ஒளி விலகல் எண் என்னன்னு கேட்கறாங்க. ஒளி விலகல் எண்ணுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. மியூ which is equal to c/v. அதாவது காற்றில் இருக்கக்கூடிய திசைவேகம் டிவைடட் பை the velocity of medium. மீடியத்துக்குள்ள எந்த வேகத்துல வந்து போகுது. அப்படி இல்லைன்னா sin i டிவைடட் பை sin r. ஓகேவா? இந்த ஃபார்முலா. ஸோ இங்க வந்து வெலாசிட்டி கொடுத்ததுனால, திசைவேகம் கொடுத்ததுனால நம்ம மியூ which is equal to c/v ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க கால்குலேட்டர் இல்லாமலே இதை பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா 10⁸ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மேல 3 இருக்கு, கீழே 2 இருக்கு. கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா?
அதனால இது ரொம்ப ஈஸியான ஒரு சம்மா தான் நான் பார்க்குறேன். அடுத்தது இந்த சம் பாருங்க. நீரின் ஒளி விலகல் எண் 4/3 மற்றும் கண்ணாடியின் ஒளி விலகல் எண் 3/2. நீரின் ஒளி விலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளி விலகல் எண்ணை வந்து காண்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் இமேஜின், இதை நம்ம வந்து 2 விதமா வந்து புரிஞ்சுக்கணும். நீரின் ஒளி விலகல் எண் 4/3, கண்ணாடியின் ஒளி விலகல் எண் 3/2. இப்ப நீரின் ஒளி விலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளி விலகல் எண்ணை வந்து காண்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கண்ணாடியின் ஒளி விலகல் எண் மேல போடுங்க, நீரின் ஒளி விலகல் எண் கீழே போடுங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்ணாடியின் ஒளி விலகல் எண்ணை காண்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணாடிக்கான அந்த மியூவை வந்து பாருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 3/2 போட்டு 4/3 போட்டு ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 1.125. சார் இது எந்த ஃபார்மெட்ல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஷோன். இது அந்த ஃபார்மெட்டையும் நான் காட்டுறேன், உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா வந்து புரியும். எந்த ஃபார்மெட்ல அப்படின்னா, மொத்தம் இந்த ஃபார்மெட் சி sin i by sin r. இதுக்கு பக்கத்துல இந்த ஒளி விலகல் எண் மியூ போடுறதுக்கு முன்னாடி அந்த மீடியத்துக்கான ஒளி விலகல் என்ன போடுறாங்க பாருங்க, μ2 divided by μ1. அந்த ரெஸ்பெக்டிவ் மீடியம், கண்ணாடினா கண்ணாடி, காத்துனா காத்து, அந்த காத்துக்கான ஒளி விலகல், கண்ணாடிக்கான ஒளி விலகல், இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணி கடைசியா வர்றது தான் இந்த ஃபைனல் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இங்க வந்து கொடுத்துருப்பாங்க, μ2 by μ1. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க, இதை நீங்க நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா, ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகோணத்தின் சைன் மதிப்பும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் இடையே உள்ள தகவானது, எஸ், இடையில இருக்கக்கூடிய அந்த ரேசியோவானது அவ்விரு ஊடகங்களில் ஒளி விலகல் எண்ணின் தகவுக்கு சமம். அந்த ஊடகத்துடைய அந்த ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ரேசியோ எடுத்தா அதுவும் வந்து ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அட் எண்ட்ல ஃபைனலா நம்ம வந்து பார்க்கும் பொழுது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது இப்படி சொல்லலாம், sin i by sin r which is equal to μ1 by μ2 which is equal to μ. இது போல வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ்க்கான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பாருங்க, ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸோடலாம் வந்து திங்க் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, எஸ், லைட் இருக்கு, அதுக்கு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜிக்கான வேல்யூ E which is equal to h mu, அப்படி இல்லைன்னா E which is equal to hc by lambda. லாம்டானா அலைநீளம், மியூனா வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்ட்ல எவ்வளவு சைக்கிள் உருவாக்குதோ அதான் ஃப்ரீக்வன்சி. ஒரு அலை எவ்வளவு தூரம் வந்து போகுதோ அதுக்கு பேர் வந்து அலைநீளம். இதுதான் வந்து நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒளிக்குன்னு சொல்லிட்டு பண்புகள் இருக்கு, அது ஸ்ட்ரெயிட்டா தான் வந்து போகும். எப்ப பெண்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் வரும்பொழுது பெண்டும் ஆகலாம், ரிஃப்ளெக்டும் ஆகலாம். ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது ஐயும் ஆரும் ஈக்குவலா இருக்கும். பெண்ட் ஆகும் பொழுது sin of i divided by sin of r which is equal to ஒரு ரேசியோ வந்து கிடைக்கும். அதை ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா அந்த மீடியத்துக்கான ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸையும் நம்ம டிவைட் பண்ணா the சேம் ரேசியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஒளி விலகல் எண், அந்த நம்பர் வந்து எதுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த பொருளுடைய டென்சிட்டிக்கு நேர் தகவலை வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஒளி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு வரும் பொழுது குத்துக்கோட நோக்கி வருதா, குத்துக்கோட விட்டு விலகி போகுதா, இதையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப டென்சிட்டி லோவா இருந்து டென்சிட்டி ஹையா இருக்கக்கூடிய மீடியத்தை நோக்கி வரும் பொழுது குத்துக்கோட்டை நோக்கி வரும். அப்படியே இன்வர்ஸ், குத்துக்கோட விலகி போகும், அதுக்கு ஆப்போசிட் கேஸ். இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது தவிர்த்து இந்த மியூ ஒளி விலகல் எண்ணுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, c/v. cன்றது வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திசைவேகமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ vன்றது அந்த பர்டிகுலர் மீடியம் ஊடகத்தில் இருக்கக்கூடிய திசைவேகமா பார்க்கலாம். ரெண்டு திசைவேகத்தையும் நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்தது ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்த வகுப்புல இந்த முப்பட்டகம் இருக்கு இல்லையா, அந்த பிரிசம் வழியா ஒரு வெள்ளொளி வரும்பொழுதும் அது எப்படிலாம் வந்து பிரியுது, அந்த நிறப்பிரிகையை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். வானவியலுடைய தோட்டத்தை பத்தி பார்க்கலாம். இது தவிர்த்து குழியாடி, குவியாடி, சமதள ஆடிகள், இந்த ஆடிகளுடைய பயன்பாடுகள் எப்படிலாம் வந்து இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லைட்டுக்கான சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த லிங்கை வந்து டச் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட்லாம் எழுதுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.